வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஒரு 4 ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய யோகத்தை தரப்போகுதுங்க. அதை பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க, உழைப்பு அப்படின்ற ஒரு விதையை போடுங்க, வளர்ச்சி வெற்றி அப்படின்ற ஒரு விருட்சம் வரும் அப்படின்ட்டு. உண்மைதானுங்க. உழைப்பு மட்டும் போட்டால் ஆகாதுங்க. உழைப்போடு நம்மளுடைய நேர காலங்களும் சேர்ந்து இருந்தால் தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். ஆடி மாதத்தில் ஒரு பயிர் இடுறதுக்கும் ஒரு விதை போடுறதுக்கும், ஐப்பசி மாதத்தில் ஒரு விதை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. பட்டம் பார்த்து பயிர் செய். ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் செய்கிறதுக்கான அனுகூலம் நம்ம ஜாதகத்தில் இருக்கா? இருந்தால் 10% முயற்சி பண்ணால் போதுமானது. மீதி 90% வளர்ச்சி இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். நம்ம ஜாதக ரீதியாக அந்த செயல் செய்கிறதுக்கான அனுகூலம் இல்லாத போது 100% நம்ம மல்லு கட்டினாலும் எங்கே ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல தான் இருப்போம். நிறைய பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் வளர்ச்சி கொடுத்தாலும் எல்லா நேரத்துலையும் தர்றதில்ல. பார்த்துக்கிடுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் இந்த பிரபஞ்சம் வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்குது. ஒரு ராசியில் பிறக்கிறவங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க. ஒரு பிரசவத்தில் ஒரு நேரத்தில் ஒரு 2 குழந்தைங்க பிறக்குதுன்னா உருவத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம், சிந்தனை, செயல், புத்தி எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒரு குழந்தைக்கு 27 வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு குழந்தைக்கு 28 கல்யாணம் பண்ணுவாங்க. ஒருத்தர் மருத்துவருக்கு படிச்சிருப்பார், ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பார். அப்போது ஒரே நேரத்தில் ஒரே ராசியில் ஒரே லக்னத்தில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த அந்த 2 குழந்தைகளே வாழ்வாதாரம் வேறையாக இருக்கும்போது ஒரு ராசியில் பிறந்த எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்? கோச்சார பலன்கள் அப்படின்றது உடம்பு மாதிரி. உண்மை அதுதான். சந்திரன் அப்படின்றது உடம்பு, லக்னம் அப்படின்றது உசுறு. உடம்புக்கு ஜுரம் அடிக்குதுன்னா ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அந்தந்த மாதத்துக்கு பலன். ஆனால் ஜென்ம ரீதியாக இருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகம். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஆடி மாதம் பிறக்கப்படக்கூடியது புதன்கிழமை அதிகாலை, ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை, அனுசம் நட்சத்திரம், மகாலட்சுமியுடைய நட்சத்திரம், அருமையான நட்சத்திரம். அனுசம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 215 டிகிரி. அப்போது விருச்சிக ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இந்த மாதத்துடைய நாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நாயகன் இருப்பார். நாயகன்னா என்ன அப்படின்னா, யாருடைய ராசியில் இந்த மாதம் பிறக்கப்படுதோ அவர் தான் இந்த மாதத்தின் நாயகன். இந்த மாதத்துடைய நாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் காலச்சக்கரத்தின் 2வது பாவகத்தில் குரு பகவானோட சேர்ந்து சூரிய பகவானுடைய சாரம் கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் 33 டிகிரியில் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் 45 நாளுக்கு செவ்வாய் ரிஷபத்தில் தான் இருப்பார். அப்போது ஆடி 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் செவ்வாவுக்கு பயிற்சி கிடையாது. இந்த மாதத்தில் பயிற்சி வரக்கூடிய கிரகங்கள் புதன், சுக்கிரன் 2 கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி. வேறு எந்த கிரகமும் பயிற்சி கிடையாது, சந்திரனை தவிர. அப்போது செவ்வாய் குருவுடன் சேருவதால் இது எப்போ மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிராப்தம் வருங்கன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் 12 வருஷம் ஆகும். இந்த ரிஷபத்தில் காலச்சக்கரத்தின் 2வது பாவகத்தில் குருவும் செவ்வாவும் இணைகிறதுக்கு மீண்டும் 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் கழித்து யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது. யார் மூச்சு யார் கையில் இல்லை. இன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான் உண்மை. அப்போது இந்த மாதத்தில் எந்த ராசி நண்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, முதல் 4 ராசி சொல்லியிருக்கிறேனுங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அதில் முதல் ராசி என்ன ராசினா கடகராசி. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு நேரம். பொதுவாக இந்த கடகராசி நண்பர்கள் எப்படின்னா,
தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலுக்கு வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு கிரகம் ஒரு 2 வருஷ காலமாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்கும், பொருளாதாரத்தில் சங்கடங்கள் இருக்கும். ஒரு மிஷின் வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நிம்மதியில்லாத பொழப்பு. ஏன்டா இருக்கணும், எதுக்குடா இருக்கணும், தனியாக இருந்தால் ஏதாவது பண்ணிக்கலாம், பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்ற ஆதங்கத்தில் தான் இந்த கடகராசி நண்பர்கள் ஒரு மிஷின் போல் ஓடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய், தொழில் ஸ்தானாதிபதி. கடகராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய். சார் கடகராசிக்கு மட்டும்தானே 10வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய், கும்பராசிக்கும் 10வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் தானே சார்? உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. முதல்ல கடகராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய். 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவானோட சேர்ந்து அந்த 10வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் சூரியன், அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்தவரே இந்த கடக ராசியாதிபதி சந்திரன். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே சூரிய பகவான் கடகத்தில் இருப்பாரா? கடகத்தில் சூரியன் வந்தாதானுங்க அது ஆடி மாதம். சிம்மத்தில் சூரியன் வந்தால் அது ஆவணி மாதம். மிதுனத்தில் சூரியன் வந்தால் அது ஆணி மாதம். ஆடி மாதம்னா கடகத்தில் சூரியன் வரணும், அப்படி தான், அதுதான் ஆடி மாதம். கடகத்தில் சூரியன் இருக்க 10வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் நிற்க, சூரியனுடைய வீடு கடகராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானத்தை அந்த செவ்வாய் பார்க்க, அதுதான் யோகம். குருமங்கள யோகம் அப்படின்ற ஒரு பிரமாதமான யோகம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்குது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியுடைய முதல் பார்வை 4வது பார்வை செவ்வாவுக்கு 4, 7, 8 பார்வை. சூரிய பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்குறார். அந்த சூரிய பகவான் கடகராசி நண்பர்களுக்கு மட்டுமே தனஸ்தானாதிபதியாக வராரு, குடும்பஸ்தானாதிபதியாக வராரு, ஏன் உடல் ஸ்தானாதிபதியாக வராரு, படிப்பு ஸ்தானாதிபதியாக வராரு. அப்பேற்பட்ட சூரியன் கடகத்தில் நிற்க, கடகத்தில் இருந்து 2வது பாவகத்தை செவ்வாய் பார்க்க, இதனால் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கும், கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க, பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். நாம் யார் எங்கே நிற்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணியிருக்கக்கூடாது, அனுபவம்ன்றது 2.5 வருஷம் கிடைச்சிருக்குது. இந்த 2.5 வருஷத்தில் கடகராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய அனுபவம். கொஞ்ச நஞ்ச அனுபவமெல்லாம் கிடையாது சாமி, அருமையான அனுபவம், விலை மதிக்க முடியாத அனுபவம், மிகப்பெரிய ஒரு அடி, சாதாரண அடியெல்லாம் கிடையாது. அப்பேற்பட்ட அடி 2.5 வருஷமாக வாங்கியிருந்திருப்பீங்க இந்த கடகராசி நண்பர்கள். அந்த அனுபவத்தை வாங்கியிருப்பீங்க. அந்த அனுபவத்தால் இந்த கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமச்சனியாக இருந்தவர் வக்கரத்தில் இருந்து அதே சூரியனுடைய வீட்டை பார்க்க, அதே இடத்த செவ்வாய் பார்க்க, இதனால் மிகப்பெரிய யோகம் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் போடக்கூடிய ஒரு உழைப்பு, பெரியவங்க சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் உழைப்புன்ற ஒரு விதையை போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக வரும். இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாமே அவங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ என்னைக்கோ போட்ட ஒரு உழைப்பு தான் இன்றைக்கி நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, அந்த மரத்துக்கு அடியில் அந்த நிழலில் நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரார்த்தம் இருந்திருக்கும். இன்றைக்கி ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் இருக்கிறவங்க, ஒரு செல்வந்தராக இருக்கிறவங்க எல்லாமே அவங்களுடைய சங்கதித்தார் என்னைக்கோ ஒரு நாளில் அவங்க உழைப்புன்னு போட்ட விதை தான் இன்றைக்கி விருட்சமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அருமையான தருணம், அற்புதமான தருணம் இது, பயன்படுத்திக்கோங்க. 1. 2வது பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி நண்பர்கள், பொதுவாக கன்னிராசி நண்பர்கள் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. செயல்திறம் அதிகமாக இருக்கும். வளன்னு பேசிக்கிட்டு இதெல்லாம் கிடையாது. அவங்க கண்ணு பார்த்தா கையை வேலை செய்யும். எதில் எப்படி இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க. எங்கூர் பக்கம் ஒரு பழமொழி ஒன்று இருக்குதுங்க, சாதிசனத்தை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க.
வெள்ளால பொண்ணு விளையாட போனாலும் வீடு திரும்பும் போது ஒரு சும்மா விறகோட திரும்பும்னு சொல்லுவாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மாதிரி இந்த கன்னிராசி நண்பர்கள் கள்ளங்கபடம் இல்லாமல் இருந்தாலும், சூதுவாதி இல்லாமல் இருந்தாலும், அவங்களுடைய காரியத்தில் அவங்க கண்ணாக இருப்பாங்க. ஒருத்தர் கெடுக்குன்னு நினைக்க மாட்டாங்க. ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு தான் காரணமாக இருப்பாங்க, யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இது உன்னதமான நேரம், அருமையான நேரம், அற்புதமான நேரம். எந்த அடிப்படையில்? கன்னிராசிக்கு மட்டுமே, வேறு எந்த ராசிக்கும் அந்த பிராப்தமே கிடையாது. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ராசியாதிபதி புதன் ஆட்சியாகவும் ஆவார், உச்சமாகவும் ஆவார். இதே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கூட ராசியாதிபதி புதன் தான். அந்த இடத்துல அந்த புதன் ஆட்சியாக தான் அவருக்கு பதவி இருக்கே தவிர உச்சமாக பதவி கிடையாது. இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் தன்னுடைய ராசியாதிபதி தன்னுடைய வீட்டில் டபுள் போஸ்டிங், ஆட்சி உச்சம், வெளிநாடு தொடர்புள்ள வேலை, வெளிநாட்டில் வேலை, இதெல்லாம் நிறைய பேர் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க செய்துக்கிட்டு இருப்பாங்க. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, அதுபோக வெளிநாட்டில் வீடு வாசல் வாங்கியிருக்கிறேனுங்க, இந்த மாதிரி எல்லாம் பிராப்தமெல்லாம் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய வரும், நிறைய வந்திருக்கும். சரி, இந்த மாதத்தில் என்ன சார் வரப்போகுது? புத்திர செல்வம் பெருக போகுது சார். உண்மையா சார்? இதுக்காக தான் நாங்கள் வருஷக்கணக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, பார்க்காத வைத்தியம் இல்லை. கல்யாணம் 7 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, எங்களுக்கு புத்திர செல்வம் இல்லை. ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கிடலான்ற எண்ணம் கூட மனசுக்குள்ளே வருது. மனசு கேட்குது, புத்தி ஒத்துக்க மாட்டேங்குது. நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்குன்ற ஆதங்கத்தில் தான் நாங்கள் கணவன் மனைவி இருந்துக்கிட்டு இருக்கிறோம் சார். அப்படின்னா சாமி சத்தியமாக இந்த நேரத்தில் புத்திர வளர்ச்சி பெருக போகுது. என்ன சார் காரணம்? புத்திர வளர்ச்சி பெருகிறதுக்கு என்ன காரணம்? எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு ஆதாரத்தை காட்டுங்க சார். அப்படின்னா, பொதுவாக கன்னிராசி நண்பர்களுக்கு 2 கிரகம். ஒரு கிரகம் புத்திர ஸ்தானாதிபதி, இன்னொரு கிரகம் புத்திர காரகன். எல்லாருக்கும் அதுதானுங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு? ஒரு கிரகம் வேலை செய்யுதுன்னா எப்படி வேலை செய்யும் தெரியுங்களா? ஒரு வீட்டில் இருந்தால் வேலை அது கிடையாது. அந்த வீட்டில் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை தான் அவர் செய்வார். நான் இருக்கேன், சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சொந்த வீட்டில் இருந்தாலும் என் கையில் காசு பணம் இருந்தால் ஒரு மாதிரி இருப்பேன், காசு பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி இருப்பேன். ஆனால் அந்த மாதிரி இந்த சனி பகவான் அப்படின்றவர் கன்னிராசி நண்பர்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி. 6வது பாவகத்தில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்குறார். குரு பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா புத்திரக்காரகன். புத்திரக்காரகன் உங்களுடைய புத்திர ஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்துருப்பாரு, உங்களுடைய ராசியை பார்ப்பாரு. அதுபோக ஐன சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியத்துக்கு ஐன சுகஸ்தானம் ரொம்ப முக்கியமானது. ஐன சுகஸ்தானாதிபதி மட்டும் கெட்டு போயிருந்தால், ஐன சுகஸ்தானம் மட்டும் பலவீனமாக இருந்தால் ஒரு தம்பதிகளுக்கு குழந்தைய பிறக்காது. புத்திரஸ்தானம்ன்றது ஒரு பட்சம்தான், ஐன சுகஸ்தானம்ன்றது இன்னொரு பட்சம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் தாம்பத்தியம். அப்போது ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன், கடக, அதாவது நம்ம இந்த புதனுடைய வீடு கொண்ட அந்த கன்னிராசி நண்பர்களுக்கு ஐன சுகஸ்தானாதிபதி சூரியன். அவர் 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வராரு. யாருடைய நட்சத்திரம் வாங்குறாரு? மாத தொடக்கத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரம், ஸ்ரீராமருடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் வராரு. அப்போது ஐன சுகஸ்தானாதிபதி குருவடி நட்சத்திரத்தில் இருக்காரு, புத்திரஸ்தானாதிபதி குருவடி நட்சத்திரத்தில் இருக்காரு. அந்த குருவே நம்ம ராசியை பார்க்குறார். இதை விட ஒரு நல்ல நேரம் புத்திர பாக்கியத்துக்கு வரணுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சார், நான் 1000 முறை நான் ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன். ஐயா, அது வேண்டாம், விட்டுடுங்க. 1000 காசில் ஆகாதது அருகம்பில் ஜூஸால் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குது, குழந்தை செல்வம் பெருகிறதுக்கு உங்களுக்கு உடன்பாடு இருக்குது, நம்பிக்கை இருக்குதுன்னா பயன்படுத்திக்கோங்க. இந்த பிரபஞ்சம் ஒருத்தரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டெல்லாம் போகாதுங்க. இதுதான் பாதைன்னு யாராவது ஒருத்தர் மூலியமா தெரியப்படுத்தும் இல்லையா? அது பயன்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு சாதகம், இல்லையா உங்களுக்கு அது எப்படின்னு சொல்ல தெரியாது எனக்கு. அதனால் இது
புத்திர பாக்கியத்துக்கு உகந்த மிகப்பெரிய ஒரு தருணம், அற்புதமான ஒரு தருணம். அது மட்டும் கிடையாது, திருமணத்துக்கும் உகந்த நேரம் இது. ஏன்னா இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதியாக சனி பகவான் வராரு அப்படின்னா புத்திர காரகன் குரு பகவான் வருவார். கல்யாண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் குரு தான். அப்போ குரு செவ்வாவுடன் சேர்ந்து குருமங்கள யோகமாக இருந்து அந்த குருவுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் சந்திரன். கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ரோகிணி நட்சத்திரத்தை. அந்த ரோகிணி நட்சத்திரம் 3வது பாதம் 47 டிகிரியில் குரு இருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். புத்திர செல்வத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரிப்படுத்தும், திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கும். பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா சந்தேகமே கிடையாது, இந்த மாதத்தின் நாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாவுடைய ஒரு வீடான விருச்சகம். விடியல் பிறக்கக்கூடிய ஒரு மாதம் விருச்சக ராசிக்கு. நான் தனி பதிவிலேயே சொல்லியிருப்பேனுங்க, விருச்சக ராசிக்கு 30 வருடம் கழித்து வரக்கூடிய பிரமாதமான யோகம்ட்டு. விருச்சக ராசிக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் வருவார். வேறு எந்த ராசிக்கும் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் வரமாட்டார். விருச்சிக ராசிக்கு மட்டுமே கிடைச்ச மிகப்பெரிய ஒரு 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 அமைப்பு அது. அப்போது பிராத்தம் அமைப்பு எப்படினாலும் சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் விருச்சிக ராசிக்கு 9வது பாவகத்தில் ஏற 9வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்க தொழில் ஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்த சூரியன் தொழில் ஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்த குரு உங்களுடைய ராசியை பார்க்க, தொழில் ஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்த குருவுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் சந்திரன். அந்த சந்திரன் உங்கள் வீட்டில் இருக்கார். சந்திர மங்கள யோகம், குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், இந்த மாதிரி 3 யோகங்கள் நேர் பார்வையில் இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அருமையான நேரம், அற்புதமான நேரம். சார் எல்லா உழைப்பு இருக்குது சார், உயர்வு மட்டும்தான் சார் இல்லை. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, எல்லோரும் 8 மணி நேரம் வேலை செய்வாங்க, நானும் 8 மணி நேரம் வேலை தான் சார் செய்கிறேன். ஆனால் 8 மணி நேரத்தில் 15 மணி நேரம் வேலை சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார். இந்த மாதிரி எங்கேயாவது இருக்குதா? செய்கிறது 8 மணி நேரம் வேலை தான், ஆனால் அந்த வேலை பளு பார்த்திங்கன்னா 15 மணி நேரம் வேலையை 8 மணி நேரத்தில் முடிக்கிறேனுங்க. சாமி சத்தியமாக உண்மை. விருச்சிக ராசி நண்பர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் இதுதான். உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை, வேண்டா வெறுப்ப வேறு வழி இல்லாமல் தான் ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க. இந்த நேரம் என்ன சொல்லுதுன்னா, உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுப்பேன், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி கொடுப்பேன்னு சொல்லுது. இன்னும் ஒரு சிலர் சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதா, அருமையான நேரம், அற்புதமான நேரம். நீங்கள் எங்கேயும் கேட்க தேவையில்லை. நான் சொன்ன வார்த்தையை வேத வாக்க நினச்சிக்கிட்டு செய்யுங்க, நடக்கும். நடக்கலன்னு என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு சாரம் கொடுத்தவர் தனஸ்தானாதிபதி. அப்பேற்பட்ட தொழில் ஸ்தானாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் சந்திரன் உங்கள் வீட்டில் இருக்கார். அப்பேற்பட்ட அந்த சந்திரனுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை சந்திரன் மேலே படுது, உங்கள் ராசி மேலே படுதுங்க. குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுது, செவ்வாவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுது. அருமையான பிராத்தம். சுய தொழில் செய்யுங்க, இல்லை தொழிலில் மாற்றங்கள் பண்ணணுமா பண்ணுங்க, வெளியூர் வெளிநாடு போகணுமா போங்க. தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சாமி சத்தியமாக நல்ல விதமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. நாளைக்கு மழை வரும், கொடை எடுத்துகிட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை வந்தால் பார்த்துக்கலாம் மழை அப்படின்ட்டு கொடை எடுக்காமல் போகிறீங்கன்னா அது உங்களுடைய சொந்த சௌகரியம். கட்டாயப்படுத்தலை. இந்த நேரத்தில் நீங்கள் தனியாக தொழில் செஞ்சாகணும், தொழில் நல்லா இருக்கும், தொழில் பிராத்தம் நல்லா இருக்கும், இந்த நேரத்தில் தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேனே தவிர நீங்கள் செஞ்சே ஆகணும் நான் கட்டாயத்தெல்லாம் படுத்தலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செஞ்சுக்கோங்க. நான் சொல்லி தான் உங்களுக்கு நடக்கணும்னு ஒரு பிராத்தம் இருந்தால் யார் தடுத்தாலும் அது தடுக்க முடியாது. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது. அந்த மாதிரி
இந்த பிரபஞ்சம்ன்றது யாராவது ஒருத்தர் மூலியமா நம்மளுடைய சாதகமான நேரத்தை நமக்கு உணர்த்தும். இந்த பிரபஞ்சத்துடைய கருவி அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிறேன், ஒரு வழிகாட்டுதலாக தான் நான் நினச்சிக்கிறேன். இந்த வார்த்தையை இந்த நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு முன்னுக்கு இந்த பதிவு பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் என் மனசில் இல்லை. திடீர்னு எனக்கு தோணுச்சு இந்த பதிவு இந்த நேரத்தில் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அப்போது இது கடவுளுடைய பிரார்த்தமாக தான் நான் நினைக்கிறேன். என் மூலியமாக இந்த ஒரு நிகழ்வுகளை, இந்த ஒரு விஷயங்களை, இந்த ஒரு எதிர்கால பலன்களை உங்களுக்கு சொல்ல வச்சிருக்குது இந்த பிரபஞ்சம். அவ்வளோதான். நேற்று நான் நினைக்கல, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் நினைக்கல. ஏன் இந்த பதிவு பார்க்குற நீங்கள் 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லுவேன்ட்டு, இல்லையா? ஏதோ ஒரு வகையில் ஒரு வழிகாட்டுதல் பயன்படுத்திக்கோங்க. தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லா இருக்கும், பொருளாதார விஷயங்களுக்கு நல்லா இருக்கும். கடன் பிரச்சனை இருக்குது, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நாம் இருக்கிறோம்னா இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரிப்படுத்தும், தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். நல்லா இருக்கு. குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், புதனாதித்ய யோகம், எல்லா யோகமும் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிறைஞ்சிருக்குது இந்த மாதத்தில். இது பார்த்துக்கிடுங்க. அடுத்தது சந்தேகமே இல்லை, கும்பராசி தான், அதில் மாற்றமே கிடையாது, கும்பராசி தான். பொதுவாக இந்த கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசித்திரமான நட்சத்திரங்கள். முதல் நட்சத்திரம் கும்பராசியில் வரக்கூடியது வசுக்கள் பிறந்த நட்சத்திரமாக வரக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம். அருமையான நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரம் அப்படின்னா கும்பராசிக்கு 10 கூடிய செவ்வாய், 3 கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரம். அதன் பிறகு வரக்கூடிய ராகு சதய நட்சத்திரம் வரும் பாருங்க. நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடியவர் அப்படின்னா யமனீஸ்வரர் மட்டும்தான். சனீஸ்வரர், அவருக்கு அடுத்தது ஈஸ்வரர் அப்படின்னு ஒரு பட்டம் வாங்கிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குதுன்னா அது யமனீஸ்வரர். யமனீஸ்வரருடைய நட்சத்திரம் தான் சதய நட்சத்திரம். மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் ஒருத்தர் பேசுறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் குத்துணுன்னு நினச்சிங்கன்னா, இந்த சதய நட்சத்திரக்காரங்க மட்டும் குத்துணுன்னு நினச்சிங்கன்னா நேராகவே நெஞ்சில் குத்துவீங்களே தவிர முதுகில் குத்துற பழக்கமெல்லாம் சத்தியமாக வராது. சாமி சத்தியமாக அதுக்கு நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க. ஒருத்தனை பேசணும்னு நினச்சிங்கன்னா மூஞ்சுக்கு நேராக போய் பேசிட்டு வந்துடுவீங்க. நீ இப்படி தான் அப்படின்னு ஓப்பனாக போய் உடைச்சிட்டு வந்துடுவீங்க. முன்னுக்கு விட்டுட்டு பின்னுக்கு பேசுகிற பழக்கம் கிடையாது. அந்த சதய நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் தானுங்க ஐயா தஞ்சை பெருங்குடையான் கோவிலை கட்டிய ஐயா ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் அந்த சதய நட்சத்திரம் தானுங்க. அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் தான் குபேரருடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. புரட்டாதி நட்சத்திரம், முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம். அற்புதமான நட்சத்திரங்கள் நிறைந்த ராசி தான் நமக்கு கும்பராசி. கும்ப ராசியாதிபதி யாருன்னா சனி பகவான். அந்த சனி பகவானுக்கு இந்த மாதத்தில் சாரம் கொடுத்தவர் யாருன்னா குரு. தொழில் கிரகம் அப்படின்றது சனி தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த ராசியாதிபதியெல்லாம் விட்டுடுங்க. தொழில் கிரகம் பணகிரகத்துடைய நட்சத்திரத்தில் ஏறுறார். தொழில் கிரகம் பணகிரகத்துடைய நட்சத்திரத்தில் ஏறுவதால் அந்த தொழில் ஸ்தானாதிபதினு ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா, செவ்வாய். அந்த செவ்வாய் கும்பராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்து, இந்த பணகிரகம் சொல்லக்கூடிய குருவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய தருணம். அந்த 2 கிரகங்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் சொல்லக்கூடிய அந்த ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். இதுதான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. நான் மீண்டும் சொல்கிறேன், குரு சனியோடைய நட்சத்திரத்தில் வராரு, இல்லை சனி குருவுடைய நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா அந்த கிரகம் உங்கள் ராசியாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நிச்சயமாக சாதகமான பலன்கள் தான் கொடுக்கும். சனி உங்கள் ராசியாதிபதி வக்கரத்தில் இருக்கிறாருன்றதெல்லாம் ஒரு புறம் கிடக்கட்டும், விடுங்க. சனி உங்கள் ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டை பார்ப்பாரு இந்த ஆடி மாதத்தில். அந்த சூரியன் உங்களுடைய ராசின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்ப்பார். சூரியனும் சனியும் எதிரிகளாக இருந்தாலும் மாறி மாறி அவங்க வீட்டை பார்த்துக்கிடுவாங்க. அதுபோக இந்த குரு பகவான், செவ்வாய், சனி, இந்த 3 கிரகங்கள் வெளி சுற்று கிரகங்கள். பூமின்றது பிரதானம்.
ஜோதிடம் படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், சயின்ஸ் படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பூமி அப்படின்றது பிரதானம். அந்த பூமிக்குள்ளார உள் சுற்று கிரகங்கள் இருக்குது, வெளி சுற்று கிரகங்கள் இருக்குது. அந்த வெளி சுற்று கிரகங்களில் முக்கியமான கிரகங்கள் சனி, செவ்வாய், குரு. அப்போ சனி, செவ்வாய், குரு 3 பேரும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்படின்னா இதை விட ஒரு பிரார்த்தம் எப்போ வரும்? சரி சார், மீண்டும் இந்த பிரார்த்தம் எப்போ சார் வரும்? 30 வருஷம் கழிச்சு இதே இடத்துக்கு சனி வராரு, 30 வருஷம் கழிச்சு இதே இடத்துக்கு ரிஷபத்துக்கு குரு வருவாரா, இல்லை அந்த ரிஷபத்துக்கு செவ்வாய் வருவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனாக பிறந்தா ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அது வேண்டாம், மறுபடியும் சந்தர்ப்பம் வரும் அப்படின்னு உக்காந்துக்கிட்டு இருந்தால் அது நல்லதனம் இல்லையான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த நேரம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் யாருக்கிட்டனாலும் கேட்டுக்கோங்க, எத்தனாயிரம் ஜோசிகாரங்கிட்டனாலும் கேட்டு பாருங்கள். கும்பராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனியுடைய பார்வை, குருவுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் படக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம்தான். அதுவும் அந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் குருவுடன் சேர்ந்து குருமங்கள யோகமாக இருந்து சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கி சூரியனுடைய வீட்டையும் பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரம். பிரமாதமாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு. அது மட்டும் கிடையாது, மன அழுத்தம் குறைகிறதுக்கும் பிரமாதமாக இருக்கும். பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு தொழிலில் வளர்ச்சி இல்லை, தொழிலில் சங்கடங்கள் இருக்குதுன்னா அதை விட ஒரு மன அழுத்தம் வேறு எதுவுமே இல்லை. காய்க்கிற மரம் தான் கல்லடிபடுன்னு சொல்லுவாங்க. நெசமாக சொல்கிறேன், இந்த கும்பராசிக்காரங்க காய்க்கிற மரம் தான். சொந்தம், பந்தம், நண்பர்கள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான், ஜாதி, ஜனம் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்போது யார் நினைச்சாலும் நினைக்கலனாலும், நான் நல்லா இருக்கணும் யார் நினைச்சாலும் நினைக்கலனாலும் என் குணம் மாறாதியான்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. கும்பராசி நண்பர்களுக்கு தன்னுடைய தராதரத்தை வளர்த்திக்கிறதுக்கும் தகுதியை வளர்த்திக்கிறதுக்கும், ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, தன்னை வளர்த்திக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். வளர்த்திக்க விருப்பம் இருந்தால் உங்களை நீங்கள் வளர்த்திக்குவாங்க. இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நான் காசு பணம் கொடுத்து உதவி பண்ணல, உங்களுடைய வாழ்வாதாரம் இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்குன்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறேனுங்க. காசு பணம் கொடுத்தாலும் அந்த காசு பணம் இருக்கிற வரைக்கும் தான் என் ஞாபகம். இந்த வாழ்வாதாரத்துக்கான ஒரு பாதை இதுதான் நான் சொல்லியிருக்கிறேனுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் சத்தியமாக என்னுடைய ஞாபகம் வரும். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை கேட்டு கரெக்டான பாதையில் நான் வந்தேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை நிச்சயமாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி தானுங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு ராசிக்கு இந்த பிரபஞ்சம் நல்லது கொடுக்கும். எந்த நேரத்தில் கொடுக்குது, எப்போ கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு விஷயம். அதுக்கு ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறதுனால தப்பு இல்லைங்க. ஜோசிகாரங்க வேணும்னா தப்பாக இருக்கலாங்க, பொய்யா இருக்கலாம், ப்ராடாக இருக்கலாம். ஜோசியம் சத்தியமாக தப்பாகாது. நம்ம முன்னோர்களுக்கு கொடுத்த அருமையான ஒரு பொக்கிஷம் இந்த ஜோதிடம். பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சூரியனுக்கும் பூமிக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்ட்டு இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறாங்க. ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு, எத்தனை டிகிரி விஞ்ஞானபூர்வமாக சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு மெய்ஞானத்திலேயே சொல்லிவிட்டு போனாங்க நம்ம முன்னோர்கள். அப்போது இன்றைக்கும் பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு 10 வருஷம் கழித்து இந்த நாள் வருதுன்னா அந்த நாளில் சூரிய உதயம் இத்தனை மணிக்கு தான் உதிக்குது, இந்த ஊரில் இத்தனை மணிக்கு உதிக்குது, சென்னையில் வந்து இத்தனை மணிக்கு உதிக்குது, டெல்லியில் இத்தனை மணிக்கு சூரிய உதயம் ஆகுது, மும்பையில் சூரிய உதயம் இத்தனை மணிக்கு ஆகுது. 10 வருஷம் கழித்து வரக்கூடிய நாளை இன்றைக்கி சொல்கிறது தான் ஜோதிடம். அதனால் இந்த ஜோதிடம்ன்ற பொக்கிஷம் சாமி சத்தியமாக தப்பு ஆகாது. வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்காலங்களை தெரிஞ்சுக்கிட முடியாது. இந்த ஜோதிட பொக்கிஷத்தில் மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியும். முயற்சி பண்ணுங்க, முன்னுக்கு வருவீங்க. உழைப்புன்ற விதையை நீங்கள் போடுங்க, உயர்வுன்ற விருட்சம் பெரிய லெவலில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் ஒரு தருணத்தில். இந்த மாதத்தில் இது நடக்கும்னா இந்த மாதத்துலேயே நடந்துடாது. இந்த மாதத்தில் போடக்கூடிய உழைப்பு தான் 4 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ ஒரு மிகப்பெரிய விருட்சமாக வரும். செடி வச்ச உடனே செடி பக்கத்தில் போய் உட்காந்துடக்கூடாது, இன்றைக்கி எனக்கு பலன் கொடுக்கணுன்ட்டு. தக்காளி செடி வச்சா கூட 4 மாதம் ஆகுங்க நமக்கு தக்காளி பழம் 4 கிடைக்கிறதுக்கு.
அப்போ நாம் வைக்கிறது வாழ்வாதாரத்துக்குண்டான ஒரு செடியை. அப்போது வாழ்க்கை முழுவதும் அது நமக்கு பலன் கொடுக்கும், கொஞ்சம் தாமதமாக தான் செய்யும். ஆக இந்த தருணம் நல்லா இருக்குது, தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. அதுபோக உங்களுடைய சுய ஜாதகங்களை பாருங்கள். சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, தொழில் ஸ்தானாதிபதி யார், தொழில் காரகன் யார், புத்திர ஸ்தானாதிபதி புத்திர காரகன் யார், திருமண காரகன் யார், திருமண ஸ்தானாதிபதி யார், நம்ம என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்பு கிடையாது. அந்த எதிர்பார்ப்புக்குரிய கிரகம் எது, அது பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா? பலவீனமாக இருந்தால் பலமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரியா? உங்களுடைய ஜாதகத்துக்கு தயவுசெய்து முக்கியத்துவம் கொடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து நம்ம மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.